தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு தேதியில் மாற்றம் இருக்கும் என தகவல் வெளியாகியுள்ளது. அக்டோபர் மாதம் 3வது வாரத்தில் மாநாடு நடைபெறும் என்றும் கூறப்படுகிறது. விவரங்களோடு நமது செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சந்தானம், ஏற்கனவே செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி மாநாடு சொல்லியிருந்தாங்க. அனுமதியும் வழங்கியிருந்தாங்க காவல்துறையினர். இந்த நிலையில அக்டோபர் மாதம் 3வது வாரத்திற்கு தள்ளி போடப்பட்டிருக்கு. இந்த டைம் பீரியட் எதற்காக? மாநாடு பிரம்மாண்டமா இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாமா? நிச்சயமா தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநாட்டு மீதான எதிர்பார்ப்பு என்பது மிகப்பெரிய அளவில் இருக்கு. நடிகர் என்பது மட்டும் இல்லாம இந்த அரசியல் குறித்து கடந்த 2 ஆண்டுகள்ல அவர் தொடர்ந்து தன்னுடைய திரைப்படத்தினுடைய நிகழ்ச்சிகளில் பேசியது மட்டும் என்பது என்ற பல்வேறு அந்த மாநாட்டின் மீதான எதிர்பார்ப்பு என்பது பெரிய அளவில் இருக்கு. விக்கிரவாண்டியில இந்த மாதம் 23ஆம் தேதி மாநாடு நடத்த இருக்கிறோம் அப்படின்னு அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அனுமதி பெற்றிருந்தாலும் கூட தற்போது இந்த மாநாட்டை அடுத்த மாதம் வரை தள்ளி வைப்பதற்கான திட்டத்தில் அவங்க இருக்கிறதா நமக்கு தெரிகிறது. குறிப்பாக மூத்த நிர்வாகிகளுடன் பேசும்போது அடுத்த மாதம் அக்டோபர் 3வது வாரத்தில் இந்த மாநாடு 3வது வாரம் இறுதியில் இந்த மாநாடு நடத்துவதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகமாக இருப்பதாக தெரிவிக்கப்படுது. இருப்பினும் மாநாடு நடைபெறுவதற்கான தேதி என்பது ஒரு சிலரை தவிர வேற யாருக்குமே தற்போது வரை தெரிவிக்கப்படவில்லை என்றும் இந்த மாநாட்டினுடைய தேதி என்பது அதிகாரப்பூர்வமாக கட்சியினுடைய தலைவர் விஜய் தெரிவிக்க வரை இந்த தேதி யாருக்கும் தெரியக்கூடாது என்பதில் அவர்கள் மிக கவனமாக இருப்பதாக நமக்கு தெரிகிறது. இருப்பினும் கூட கடந்த முறை 23ஆம் தேதி மாநாடு நடத்த அனுமதி வேண்டும் என காவல்துறை வழங்கிய கடிதம் மூலமாக தகவல் வெளியானது. இந்த முறை கட்சியினுடைய இருக்கக்கூடிய விஜய் மாநாடு இந்த தேதியில நடக்க இருக்கிறது என்பது குறித்தான அறிவிப்பை வெளியிட்ட பின்பே காவல்துறையிடம் அனுமதி வாங்கியிருக்கிறாங்க. மாநாடு தள்ளி போவதான காரணம் குறித்து நம்ம விசாரிக்கும் போது 15 நாட்களுக்கு முன்னரே இந்த அனுமதி கிடைத்திருந்தாலும் கூட மாநாட்டுக்கான ஏற்பாடுகளை முடித்திருக்க முடியும். இருப்பினும் கூட காவல்துறை விதித்த 30 விதிமுறைகளை பின்பற்றி மாநாடு நடத்தும் பட்சத்தில் அது ஒரு கட்சியினுடைய முதல் மாநாடு மிக பிரம்மாண்டமாக நடைபெறும். ஆனால் அந்த 33 விதிமுறை அடிப்படையில் நடத்தும் பட்சத்தில் அது மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாடா அமையாது என்று கட்சியினுடைய தலைவர் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் கருதுவதன் காரணமாக 1 மாதம் அவகாசம் பெற்று அந்த விதிமுறைகளுக்கு ஏற்ப இந்த திட்டத்தை மாற்றி மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாட்டை நடத்த வேண்டும் என்று அவர்கள் என்பது திட்டமாக இருக்கிறது. இருப்பினும் கூட ஜனவரி மாதத்திற்கு பின்பு மாநாட்டை நடத்தலாமா அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கிறது. இருப்பினும் கூட கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அடுத்த மாதத்திற்கு முன்பாக மாநாட்டை நடத்தியே வேண்டும் என்று அவர் கூறியதன் காரணமாக மாநாட்டை அடுத்த மாதம் 3வது வாரத்திற்குள்ள நடத்துவதற்கான திட்டம் என்பது வகுக்கப்பட்டிருக்கிறது. ராதா, அக்டோபர் மாதத்துல எந்த தேதியில மாநாடு நடக்க போகுது அப்படின்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. அந்த தாவேக கட்சியின் தலைவர் விஜயே அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பை வெளியிடுவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சந்தானம்.